இன்றைய சொல்ல மறந்த கதையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி ஒரு மறக்க முடியாத மனிதனை பற்றிய செய்தி தான். பல பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவரை பற்றி விரிவாக சொல்ல மறந்த காரணத்தால் இந்த கதையில் நாம் சொல்ல போகிற அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மகத்தான தமிழன் தான். அந்த செண்பகராமன் 1891 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புத்தன் சந்தையில் வசித்த தமிழர்களான சின்னச்சாமி பிள்ளைக்கும் நாகம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். சின்ன வயசுல சிலம்பம், வாழ்வீச்சு இதெல்லாம் கற்றுக்கொண்டு கைதேர்ந்தார். திருவனந்தபுரம் மன்னர் உயர்நிலை பள்ளியில படித்தார். அந்த பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கினார். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல சுதந்திர போராட்டம் நாட்டில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதை செண்பகராமனுக்கு அந்த போராட்டம் ஈர்த்தது. அதனால இப்படி ஒரு சங்கத்தை உருவாக்கி மாணவர்களை திரட்டி சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்களிப்பில் ஈடுபட்டு இருந்தார். நிறைய கூட்டங்களில் பேசுவார். அப்பவே நல்லா பேசக்கூடிய ஆள், நல்லா சின்ன வயசுல நல்லா பேசுவார். இதனால பிரிட்டிஷ் போலீசார் இவரை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில சர் வால்டர் வில்லியம் அப்படின்னு ஒரு ஜெர்மனியர், அவர் கால்நடை மருத்துவர்னு சொல்லிக்கிட்டு திருவனந்தபுரத்தில் இருந்தார். ஆனால் அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இங்கே இருந்து உளவு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு செண்பகராமனுடைய நடவடிக்கைகளில் ஒரு ஆர்வம் வந்தது. அவர் செண்பகராமனை தொடர்பு கொண்டார். நீங்கள் வெளிநாடுகளுக்கு வாங்க, சுவிட்சர்லாந்துக்கு வாங்க, ஜெர்மனிக்கு வாங்க, உங்கள் படிப்புக்கு நாங்கள் மேல் படிப்புக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்தார். பெற்றோர் சம்மதத்தோடு சர் வால்டர் வில்லியம் அவர் உதவியோடு இங்கிலாந்து அரசுக்கு தெரியாமலேயே செண்பகராமன் இந்தியாவிலிருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டார். இத்தாலி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் பல பட்டங்களை பெற்றார். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். 14 மொழிகள்ல சரளமா பேசவும் எழுதவும் தெரிந்தவர். இப்படி இருந்தனால அவருக்கு ஜெர்மனியில நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இப்ப பல்வேறு இடங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டார். சுவிட்சர்லாந்துல பல கூட்டங்களை நடத்தினார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் எப்படியெல்லாம் அடக்குமுறையை கையாளுகிறார்கள் சொல்லி மக்களிடையே ஆங்கில அரசாங்கத்தின் அடக்குமுறைகளையும் அதனுடைய அட்டூழியங்களையும் ஐரோப்பாவிலும் மக்களிடையே பரப்ப ஆரம்பிச்சார். இதற்கிடையில ப்ரோ இந்தியா அப்படின்னு ஒரு மேகசினையும் தொடங்கினார். அந்த மேகசின்ல, அந்த இதழில் ஆங்கில அடக்குமுறைகளை பற்றி விரிவாக எழுதினார். பல கட்டுரைகள், ஆங்கில அரசாங்கம் மேற்கொள்கின்ற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அதன் மூலமாக முறியடிச்சுட்டே வந்தார். ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்தை பற்றிய உண்மை முகத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இது தவிர இந்திய சர்வதேச குழு அப்படின்னு ஒரு போராட்ட குழுவை வெளிநாட்டில் நிறுவினார். தனது தலைமையில் ஒரு குழுவை நிறுவி வெளிநாடுகளில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இந்தியர்கள் மட்டுமில்லை, பல நாட்டினர்களையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய போராட்டத்தின் வாயிலாக இங்கிலாந்து அரசுக்கு இந்த பிரச்சாரம் பெரிய நெருக்கடி கொடுத்தது. ஏன்னா ஐரோப்பாவில் இங்கிலாந்து அரசுக்கு தன்னுடைய மரியாதை கெட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பிரச்சாரத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிச்சு. இவருக்கு என்ன பதிலடி கொடுக்கறதுன்னு தெரியாமலே இங்கிலாந்து அரசு திணற ஆரம்பிச்சது. இவர் என்ன பண்ணார்? அதோட நிக்கல. சீனாவை போனார், தென்னாப்பிரிக்கா போனார், மியான்மர் போனார். பல நாடுகளில் போய் இங்கிலாந்து அரசுக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறை, இங்கிலாந்தை எப்படி சுரண்ட, இந்தியாவை எப்படி சுரண்டுறாங்க, எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இவர்களுடைய அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கள், மக்கள் மத்தியில் பல்வேறு பிரச்சாரங்கள், ஜப்பான்ல போய் பிரச்சாரம், பல நாடுகளில் பிரச்சாரம். இதுக்கு இடையில என்ன பண்றாரு? 1914 முதல் உலக போர் தொடங்குகிறது. முதல் உலக போர்ல ஜெர்மனியின் கடற்படையில சேர்ந்துடுறாரு. அந்த எம்டன் அப்படிங்கிற கப்பல்ல உதவி பொறியாளராக பணியில செய்கிறார். அந்த எம்டன் கப்பல் அந்த காலத்துல மிக புகழ் பெற்றது. அந்த காலத்துல பேசும்போதே சொல்லுவாங்க, பெரிய எம்டன் அப்படிம்பாங்க. அந்த எம்டன் கப்பல் உலகம் முழுவதும் இங்கிலாந்து கடற்படையின் கண்கள்ல மண்ணை தூவி எங்கெல்லாம் போய் இங்கிலாந்து தாக்க முடியுமோ அப்படி இங்கிலாந்தை தாக்கியது அந்த கப்பலுக்கு. அவ்வளவு பெரிய பேரு. யாராவது ஒருத்தர் பெரிய கில்லாடியா இருந்தா இவன் எம்டன்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெயர் வாங்கிச்சு அந்த கப்பல். அந்த கப்பல் சென்னைக்கும் வந்தது. சென்னையில பல இடங்கள் ஆங்கிலேய கடற்படைக்கு தண்ணி காட்டிட்டு அந்த கப்பல் சென்னைக்கும் வந்துருச்சு. ஜெர்மனிலிருந்து சென்னை சென்னை துறைமுகம் மீதும் ஜார்ஜ் கோட்டை மீதும் குண்டு வீசியது. சென்னை உயர்நீதிமன்ற வெளிப்புற சுவர் இதனால இடிஞ்சு விழுந்தது. சென்னையில பெரிய பரபரப்பு. மக்கள்லாம் சென்னையை காலி பண்ணிட்டு ஓடக்கூடிய நிலைமை அப்போ உருவாச்சு. எம்டன் வீசிய ஒரு குண்டு இன்னமும் எழும்பூர் அருங்காட்சியகத்துல இருக்கு. இப்படி ஈடுபட்டவர் 1915 ஆப்கானிஸ்தான்ல இந்தியா பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்திய உண்மையான அரசு போட்டி அரசை நிறுவினார். காபூலோட ராஜாவா இருந்த மகேந்திர பிரதாப் தான் அதுக்கு அதிபர். மௌலானா பக்தர் தான் பிரதமர். செண்பகராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒரு போட்டி அரசாங்கம் வெளியில நிறுவுறது, இது இங்கிலாந்துக்கு தர்ம சங்கடம். சர்வதேச நாடுகள் மத்தியில இங்கிலாந்து இந்தியாவை பெருமளவில் சுரண்டுகிறது அப்படிங்கிறத வெளிநாடுகள் அம்பலப்படுத்திட்டாரு. போட்டி அரசாங்கம்னா இங்கிலாந்து அரசால பொறுத்துக்க முடியல.
இப்போ இது வந்து ஜப்பான் அங்கீகரிக்கிறது போட்டி அரசாங்கத்தை, ஜெர்மனி அங்கீகரிக்கிறது. அப்போ இதுதான் உண்மையான அரசோ அப்படிங்கிற தோற்றம் பல நாடுகளில் வருகிறது. கடைசியில் இங்கிலாந்து படாத பாடுபட்டு பல நாடுகளில் நண்பர்களை சமாதானப்படுத்தியதன் பிறகு பல நாடுகள் ஆதரவை வாபஸ் பெற்றது. இதுக்கிடையில் நம்மால் அவர் பாட்டில் இங்கிலாந்து அரசுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ, எந்தெந்த விதங்களில் போராட முடியுமோ அதெல்லாம் போராடுறாரு. 1933 வியன்னா நகரில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பங்கேற்கிறார். அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக செண்பகராமன் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்புகிறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் யாரும் ஜெய்ஹிந்த்னு சொன்னதில்லை, வந்தே மாதரம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இவர் தான் முதல் முறையாக ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு கோஷத்தையே முன்வைக்கிறார். இந்தியா வெல்லட்டும் அப்படின்னு வைக்கிறார். இதை நேதாஜி கேட்கிறார், இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த முழக்கத்தை அதன் பிறகு நேதாஜி தம் கையில் எடுத்துக்கிறார். நேதாஜி பேசுகிற எல்லா கூட்டத்திலையும் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறார். இந்த ஜெய்ஹிந்த் முழக்கம் அதன் பிறகுதான் நாடு முழுக்க பரவியது. இப்பவும் நம்ம நாட்டு உணர்ச்சியை வெளிப்படுத்த ஜெய்ஹிந்த்னு முழக்கமிடுகிறோம்னா அதுக்கு செண்பகராமன் தான் காரணம். ஒவ்வொரு முறையும் சுதந்திர தாகத்தோடு ஜெய்ஹிந்த்னு முழங்கும் போது அதற்கு பின்னாடி செண்பகராமன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மறந்து போனோம். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஜெய்ஹிந்த் முழக்கத்தை எழுப்பினார். இதற்கிடையில் என்ன பண்ணாரு, பஞ்சாப் வங்காதேசத்தில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியர்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு ஆயுதம் எங்கிருந்து கிடைக்கும்? செண்பகராமன் தான் ஜெர்மனியிலிருந்து ரகசியமாக ஆயுதம் அனுப்பி கொடுத்தார். அவர் கொடுத்த ஆயுதத்தில் தான் ஆயுத போராட்டம் விரிவடைந்தது. 1933 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கிறாரு. 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ செண்பகராமன் பிள்ளை சொல்கிறாரு, நீங்கள் இந்த போராட்டம் சரியில்லை, ஆங்கில அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடும் இராணுவத்தை உருவாக்குங்கள், வெளிநாட்டிலிருந்து இராணுவத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் இந்தியாவை தாக்குங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டுங்கள்னு ஒரு ஐடியாவை முன்வைக்கிறார். இதை சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றுக்கிறாரு. நான் அது மாதிரி ஒரு இராணுவத்தை உருவாக்குவேன் சத்திய வாக்கு கொடுக்கிறார். இதைத்தான் பின்னாடி 1941 சுபாஷ் சந்திர போஸ் நிறைவேற்றுகிறார். இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து அதை கொண்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக போர் தொடுத்தார் சுபாஷ் சந்திர போஸ். இது இருக்கட்டும். இதுக்கிடையில் ஹிட்லருக்கும் செண்பகராமனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 2 பேரும் நல்லா பேசிக்குவாங்க. ஒரு நாள் பேசும்போது ஹிட்லர் வந்து சொல்றாரு, இந்தியர்களுக்கு சுதந்திரம் அடைந்தாலும் நாட்டை தனியாக ஆளுகின்ற திறமை இல்லை அப்படிங்கிறார். செண்பகராமன் இதை எதிர்த்து கடுமையாக வாக்குவாதம் செய்கிறார். செஞ்சு ஹிட்லரையே அவருடைய வாதத்திலிருந்து பின்வாங்க செய்கிறார். எழுத்துப்பூர்வமாக ஹிட்லரை மன்னிப்பு தர வைக்கிறார். இந்த காட்சி ஹிட்லரை சுற்றி இருந்த நாஜி கட்சியினருக்கு செண்பகராமன் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு தருணத்துல செண்பகராமன் கலந்துகிட்டு இருக்க ஒரு பொது விருந்துல நாஜி கட்சியினர் அவருக்கு கொடுத்த உணவுல விஷம் வச்சிடறாங்க. இதுல பாதிக்கப்பட்ட செண்பகராமன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுகிறாரு. ஆனாலும் நல்ல சிகிச்சை காரணமா மீண்டு வந்துடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவர் மீது வெறுப்புள்ள சில நாஜி கட்சியினர் அவரை ஒரு இடத்துல பலமா தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் காயமடைந்த செண்பகராமன் 1934 மே மாதம் 26 மரணம் அடைந்தார், காலமானார். அவர் காலமாகிறதுக்கு முன்னாடி தன் மனைவியிட என்ன சொல்றாருன்னா, நான் இறந்த பிறகு என் உடலை எரித்து என் சாம்பலை என் தாயின் சாம்பல் கரைத்த கரமனை ஆற்று, திருவனந்தபுரத்தில் இருக்குது, கரமனை ஆற்றில் கரைக்கணும். ஒரு பகுதி சாம்பலை என்னுடைய சொந்த இடமான நாஞ்சில் நாட்டு வயல்களில் தூவு, அந்த மண்ணோடு மண்ணாக நான் கலந்து போறேன் அப்படின்னு சொன்னார். இதை அவருடைய மனைவி ஜான்சி பத்திரமாக பாதுகாத்தார். இந்த வாக்குறுதியை பத்திரமா பாதுகாத்து செண்பகராமன் மறைந்தது 1934, 42 வயசுல இறந்தாரு. அவருடைய சாம்பலை 1966 அவருடைய மனைவி ஜான்சி அந்த சாம்பலை கரமனை ஆற்றில் கரைத்தார், நாஞ்சில் நாட்டு வயல்களில் தூவினார். செண்பகராமன் இந்திய மண்ணோடு மண்ணாக கலந்து இன்றும் வாழ்கிறார். இப்படி இந்திய நாட்டிற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உயிர் துறந்த ஒரு மனிதனின் கதையை வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். சந்தர்ப்பம் வாய்க்கின்ற பொழுதெல்லாம் சொல்லி அந்த மனிதனின் வாழ்வுக்கு பெருமை சேர்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.